ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் சிகி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி சண்டே காலையில் உள்ள வேலைகளை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு வேலை நமக்கு இது தானே. வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டதுக்கப்புறமா நம்ம கிச்சனில் போய் பிரேக்ஃபாஸ்ட் வேலை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு டீயோ இல்லை காஃபியோ போட்டு சூடாக குடிச்சிக்கலாம். இது குடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையே ஓடும். இப்போ நம்ம பார்க்குற அந்த மணி பிளான்ட் வந்து நான் கிச்சனில் வச்சுருக்கிறேன். கிச்சனில் ஜன்னல் மேலே வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் வெயில் படுறதுனால நல்லாவே வளருது. என்ன தான் இன்டோர் பிளான்ட்டாக இருந்தாலுமே அதையுமே கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூரிய ஒளியிலேருந்து தனக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையுமே அது எடுத்துக்குது. இப்போ இதில் 3 இலை புதுசாக வந்திருக்கு. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பயிர் ஒரு பக்கமாக வேகிறதுக்கு போட்டிருக்கிறேன். இன்னொரு பக்கம் பயிர் கொஞ்சம் அரிசி போட்டு கஞ்சி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் சாம் குட்டிக்காக. பயிர் பார்த்தோன்னே சொல்லிடலாம், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து புட்டு தான். புட்டுக்கு சைடிஷ் தான் இந்த பயிர் சாப்பிட்றது, அப்பளம், இது எல்லாமே. இது கொஞ்சம் கேரளா ஃபுட்டு தான். ஆனால் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி அங்கே புட்டு செய்வாங்க. ஆனால் அதே வெறும் புட்டாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட முடியாது. அதுக்கு கடலைக்கறி, முட்டைக்கறி இப்படி ஏதாவது வைக்கணும். இல்லை இந்த பயிர், பழம், அப்பளம் இப்படி ஏதாவது சைடிஷ் இருந்தால் மட்டும்தான் அதை சாப்பிட முடியும். நல்ல ஆவியில் வேக வச்சு மணக்க எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கோதுமை புட்டு. கோதுமை மாவு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த கோதுமை மாவு தான். இது கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப வறுத்துடக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு அந்த கோதுமை வந்து நல்லா வறுபட்டு வாசனை வரும். அந்த வாசனை வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கிளறி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளிக்கணும். அப்போ தான் நம்ம கையில் பிடிக்கும்போது கொஞ்சம் உதிரியாக வரும். அதுக்குள்ளே பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஆவி வந்ததும் டக்குன்னு அந்த குழலை போட்டாச்சு. நேற்று நைட்டு பிசைஞ்சதில் சப்பாத்தி மாவு கொஞ்சம் மீதி வந்தது. அது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். காலையில் அதை ஞாபகமாக எடுத்தாச்சு. கரெக்டாக அதில் ஒரு 3 சப்பாத்தி வரும். இப்போ இது கூடவே சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு அந்த சப்பாத்தி சேர்த்தே போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த நேரத்துலலாம் சாம் குட்டி தூங்கிட்டே இருக்கிறான். அதனால நான் பாட்டுக்கு நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இல்லை அப்படின்னா அடிக்கடி அந்த பக்கம் போய் எட்டி பார்த்துட்டு வரணும். நல்லா ஆவி வந்துடுச்சு பாருங்க. இப்போ புட்டு வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் கரெக்டாக சமையல் முடிக்கிற நேரத்தில் தலைவர் எந்திரிச்சு வந்துட்டாரு. எப்படியும் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்பளம் பொரிக்கிற வேலை மட்டும்தான் இருந்தது. அப்பளத்தையும் கடைசியாக பொரிச்சு முடிச்சாச்சு. புட்டு, பயிறு, அப்பளம், சப்பாத்திக்கு வந்து கறி தனியாக இருக்குது. இந்த புட்டு கூட சேர்த்து போடுறதுக்காக சர்க்கரையும் எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.